வணக்கம் நேத்ரா. வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியோடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்று என்னோடு இணைந்திருக்கின்றார் மிருதங்க கலாவித்தகர் பஞ்சலிங்கம் அரிராம் அவர்கள். அவரை அறிமுகப்படுத்தலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறீங்களா? நலமாக இருக்கிறேன். முதற்கண் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நான் உங்களுக்கு வழங்கிய அறிமுகத்தை விட நீங்களே உங்களுடைய ஒரு அறிமுகத்தை வழங்கினால் நேயர்களுக்கும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆம், நீங்கள் கூறியது போல எனது பெயர் பஞ்சலிங்கம் அரிராம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கொழும்பில்தான். எனது ஆரம்ப கால கல்வியை கொழும்பு விவேகானந்தா கல்லூரியில் கற்று தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்ததன் பின்னர் பம்பலப்பட்டி இந்து கல்லூரியில் கல்வி கற்கும் வாய்ப்பினை பெற்றுக்கொண்டேன். அதற்கு பின்னதாக காபோத உயர்தரம் வரையிலே அந்த கல்லூரியில் கல்வி கற்று 2010ஆம் ஆண்டு எனது காபோத உயர்தர பரீட்சையில் பங்கு பெற்றினேன். அதன் பின்னராக 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலேயே எனது தொழில்முறை கல்விக்காக சிமா கற்கைநெறியை ஆரம்பித்தேன். அதன் பின்னர் தொடர்ச்சியாக சிமா கற்கைநெறியில் ஈடுபட்டு 2014ஆம் ஆண்டு அதில் தேர்ச்சி பெற்று எனது முதல் பட்டமளிப்பை நிறைவு செய்து கொண்டேன். அதாவது சிமா குவாலிஃபைட் எனும் பட்டத்தை பெற்றுக்கொண்டேன். அதன் பின்னராக 2015ஆம் ஆண்டில் சிமா குவாலிஃபைட் எனும் எக்ஸம்ஷனை பயன்படுத்தி ACCA எனும் பாடநெறியையும் கற்றுக்கொண்டேன். அதுவும் கணக்கியல் சார்பான ஒரு பாடநெறி தான். அந்த பாடநெறியையும் 2015ஆம் ஆண்டில் நிறைவு செய்து இரட்டை கணக்காளராக எனது நிலையை நிலைநிறுத்தி கொண்டேன். அதன் பின்னர் 2014ஆம் ஆண்டிலிருந்து நான் தனியார் துறையில் எனது தொழில் நிமித்தமாக எனது தொழிலை ஆரம்பித்திருந்தேன். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாகத்தான் எனது தொழில் வாழ்க்கை ஆரம்பித்தது. அன்றிலிருந்து இன்று வரை, அதாவது ஏறக்குறைய 11 வருடங்களாக தனியார் துறையில் பயணித்து கொண்டிருக்கின்றேன். தற்பொழுது கடந்த 4 வருடங்களாக ஒரு தனியார் கம்பெனியில் கணக்காளராக பணியாற்றி வருகின்றேன். எனக்கு திருமணமாகி ஒரு மகள் இருக்கிறார். எனது மனைவி ஸ்ரீஜவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியும் தற்பொழுது மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் பணியாற்றி கொண்டிருப்பதுடன் எனது தாய் தந்தையருக்கு நாங்கள் 2 பிள்ளைகள். எனது அக்கா தனது கணவருடன் அமெரிக்காவில் வசித்து வருகின்றார். அவர் பொருளியல் துறையில் கலாநிதி பட்டம் பெற்றவர். சரி, இவ்வாறாக இருக்கும் நீங்கள் இந்த மிருதங்க துறையை தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்ன? உண்மையில் அது நான் தேர்ந்தெடுத்ததை விட மிருதங்கத்துறை என்னை தேர்ந்தெடுத்து கொண்டது என்றுதான் நான் கூற வேண்டும். ஏனெனில் எனக்கு ஏறக்குறைய 7 அல்லது 8 வயது இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த காலத்தில் அது ஒரு கலாச்சாரம் அல்லது ஆங்கிலத்தில் கூறப்போனால் ட்ரெண்ட் என்று சொல்லலாம். அந்த வயதில் அநேகமாக எல்லோருமே சென்று நடனமோ வீணையோ வயலினோ மிருதங்கமோ ஏதோ ஒன்று ஆரம்பிப்பது வழக்கம். அந்த வகையில்தான் நானும் அந்த ஆர்வ மிகுதியால் கொட்டாஞ்சேனை ஹரே கிருஷ்ணா இசைநாட்டிய கல்லூரியில் அக்காலத்தில் வாய்ப்பாட்டு நிமித்தமாக அதை பழகுவதற்காக நான் இணைந்து கொண்டேன். அவ்வாறு இணைந்து கொண்டு சாதாரணமாக இந்த இசை துறையில் நுழைபவர்களுக்கு அவர்களின் மட்டத்தை மதிப்பிடுவதற்காக வட இலங்கை சங்கீத சபை எனும் சபையினால் பரீட்சைகள் இடம்பெறுவது வழமை. அந்த பரீட்சைக்கு நான் என்னை முகம் கொடுத்து தரம் 1, தரம் 2, தரம் 3 வரை நிறைவு செய்துவிட்டேன். அதன் பின்னராக அதில் ஒரு கட்டாயம் இருந்தது. தரம் 5 அல்லது 6க்கு செல்வதானால் நாங்கள் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு துணைப்பாடத்தை தேர்வு செய்ய வேண்டும். அந்த காலத்தில் துணைப்பாடம் என்றால் வாய்ப்பாடு செய்பவர்கள் அநேகமாக நாட்டியத்தை அல்லது வயலின் வீணை மிருதங்கம் என தேர்வு செய்து கொள்வது வழமை. ஆனால் எனக்கு அக்காலத்திலேயே நான் குழு இசைகளில் பங்கு பெற்றும் போது எனது மிருதங்க ஆசிரியர் குரு திருவை வேணிலானவர்கள் மிருதங்கம் வாசிப்பதை அடிக்கடி கண்டுள்ளேன். அப்போது அவ்வாறு கண்டதன் பின்னராக எனக்கு ஒரு எண்ணம், சரி மிருதங்கத்தை கற்போம் என்று. அப்படித்தான் 2002ஆம் ஆண்டு அந்த ஆண்டில் வந்த விஜயதசமியின் போது எனது குருநாதர் திருவை வேணிலானவர்களிடம் நான் மிருதங்கம் கற்பதற்காக சென்றேன். அப்படி சென்றபோது எனது ஆசிரியர் முதலில் கேட்டது எனக்கு இட்டவரை ஞாபகத்தில் உள்ளது.
அதாவது அவருக்கு என்னை வாய்ப்பாட்டு படிக்கின்ற ஒரு மாணவனாகத்தான் தெரியும். அப்போ கண்டவுடனே கேட்ட முதல் கேள்வி, சங்கீத வித்துவான் இங்கே ஏன் வந்திருக்கிறீர்கள் என்று தான் கேட்டேன். அப்போது நான் சொன்னேன், இல்லை, சங்கீதத்துடன் நான் இதையும் கற்பதற்கு வந்துட்டேன். அப்படித்தான் எனது பயணம் ஆரம்பமானது. நீங்கள் கலாவித்தகர் பட்டம் பெற்றதாக கூறியிருந்தீர்கள், அது பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். ஓம், கலாவித்தகர் என்பது மிருதங்கத்தை ஆரம்பிப்பது, அது மட்டுமல்ல இசையில் ஆரம்பித்து அவர்களது முதல் படியை நிறைவு செய்வது. அந்த கலாவித்தகர் எடுத்தது என்பதற்காக கரை கண்டு விட்டோம் என்று அர்த்தமல்ல. நிச்சயமாக அது ஒரு 100% என்று கூட நான் கூற மாட்டேன். இன்னும் கனவடியங்களை படிக்க வேண்டும். எனவே வட இலங்கை சங்கீத சபையில் பரீட்சைகளில் சித்தியடைந்து அவ்வாறே சென்று கொண்டிருக்கும் போது தரம் 4 வரை நாங்கள் காப்போத சாதாரணதர பரீட்சை எடுப்பதற்கு முன்னமாகவே நிறைவு செய்து கொள்ள முடியும். தரம் 5, 6 எடுப்பதற்கு முறையே காபோத சாதாரண தரம் முடித்திருக்க வேண்டும். தரம் 6 எடுப்பதாயின் காபோத உயர்தரம் நிறைவு செய்திருக்க வேண்டும். அந்த வகையில் தான் நான் காபோத சாதாரண தரம் நிறைவடைந்த பின்னராக தரம் 5ஐ பூர்த்தி செய்து கொண்டு அடுத்ததாக காபோத உயர்தரம் நிறைவுற்றதன் பின்னர் தரம் 6 பரீட்சைக்கு தோற்றினேன். அது இடம்பெற்றது 2011ஆம் ஆண்டு. அந்த பரீட்சையில் தோற்றி நிலை 2இல் நான் சித்தியடைந்த காரணத்தினால் மிருதங்க கலாவித்தகர் பட்டத்திற்கான அதுவும் ஒரு பரீட்சை தான், அதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அந்த வாய்ப்பின் நிமித்தம் 2011ஆம் ஆண்டு மார்கழி மாதம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அந்த பரீட்சை கிட்டத்தட்ட அது ஒரு நிகழ்வு மாதிரி தான் இடம்பெற்றது. அந்த நிகழ்வில் பங்கு பெற்றி நான் பக்கவாத்தியம் வாசிப்பது, அதையெல்லாம் முறையாக பயிற்சி செய்து தான் செல்கிறோம். அப்படி சென்று பக்கவாத்தியம் வாசித்து அதன் பின்னர் அந்த பரீட்சையிலும் சித்தி அடைந்துதான் மிருதங்க கலாவித்தகர் பட்டம் எனக்கு 2012ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பட்டமளிப்பு விழாவில் வழங்கி வைக்கப்பட்டது. இதில் விந்தையான விடயம் என்னவென்றால், உண்மையில் நான் வாய்ப்பாட்டுக்கு பக்க பாடமாக அல்லது துணை பாடமாகத்தான் மிருதங்கத்தை ஆரம்பித்திருந்தேன். கடைசியில் நடந்தது மற்ற பக்கமாக. இந்த நேரத்தில் நான் உண்மையாக ஒரு தமிழில் முக்கியமான ஒரு கூற்றொன்று, தாரமும் குருவும் தலைவிதிப்படி என்பார்கள். அதுபடி நான் உண்மையில் இந்த வாழ்வில் அந்த விடயம் எனக்கு நான் ஒரு பாக்கியவான் என்று தான் நான் கூற வேண்டும். ஏனென்றால் என்னால் அந்த முதலில் ஆரம்பிக்கப்பட்ட வாய்ப்பாட்டை என்னால் நிறைவு செய்து கொள்ள முடியவில்லை. அதற்கு என்னுடைய தனிப்பட்ட காரணங்களும் காரணமாக இருக்கின்ற வேளையிலும் இந்த மிருதங்கம் என்னால் இத்தகைய தூரத்துக்கு வரக்கூடியதாக இருந்தது எனது முயற்சியுடனும் எனது ஆசானின் வழிகாட்டலும் கூடவே அவரது ஊக்கமும். எந்த நேரமும் கோல் பண்ணி நான் வகுப்புக்கு செல்லாத விடத்தும் ஏன் வரவில்லை, எதற்காக வரவில்லை, நீங்கள் இப்படி வாருங்கள். உயர்தர பரீட்சையில் நான் கணித பாடத்தில் பயின்று கொண்டிருக்கும் போது அதனால் என்ற வகுப்புகள் செல்ல முடியாத நேரத்திலும் அதற்குரிய அனைத்து விதமான உதவிகளையும் செய்து என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது அவரே சார். சரி, இந்த கலாவித்தகர் பட்டத்தை நீங்கள் பெற்ற பிறகு உங்களுடைய கலை பயணத்தில் ஏற்பட்ட மாற்றம் எவ்வாறானதாக இருக்கின்றது? உண்மையில் அந்த மாற்றம் நான் எள்ளியளவும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் தான் அது நிகழ்ந்தது. 2011ஆம் ஆண்டு நான் பரீட்சை அனைத்து முடிவு விட்டதன் பின்னர் 2012ஆம் ஆண்டு சந்தோஷமாக திரும்பவும் வகுப்புக்கு சென்றேன். இனி வேறு பாடங்கள் படிக்கலாம், சாருடன் சேர்ந்து கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றலாம், கச்சேரிகளுக்கு போகலாம் என்பதுதான் நான் எண்ணிக்கொண்டிருந்த விடயம். ஆனால் நடந்ததோ தலைகீழான ஒரு விடயம் நடந்தது. அன்றைய தினம் வகுப்பு நிறைவடைந்த பின்னர், எனது ஞாபகம் சரியாக இருக்கும் என்றால் அன்றைய தினம் வகுப்பு நிறைவடைந்ததன் பின்னர் எனது ஆசிரியர் என்னை கூப்பிட்டு கதைத்து கூறினார், எனக்கும் இனிமேல் இங்கு கொட்டாஞ்சனை, ஏனென்றால் சார் இருப்பது வெள்ளவத்தையில். அப்போ வெள்ளவத்தையிலிருந்து அந்த நேரத்தில் ஆசிரியர் பஸ்ஸில் தான் பிரயாணம் செய்து வந்து போய் கொண்டிருந்தவர். அப்படியான ஒரு காலப்பகுதியில் அவர் கூறினார், இந்த வகுப்பை நான் இவ்வளவு தூரம் செய்வதற்கு எனக்கு இனி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனது உடல் நிலைகளும் அதற்கு பெரிதாக ஒத்துழைப்பதாக இல்லை. எனவே இந்த வகுப்பை நீர் கொண்டு நடத்துகிறீர்களா என்று நான் ஒரு தினம் ஸ்தம்பித்து போனேன். ஏனென்றால் அப்போது எனக்கு வயது வெறுமனே 20. அப்பொழுதுதான் கலாவித்தகர் பட்டத்தை முடித்து விட்டு வந்திருந்தேன். மற்ற பக்கத்தில் நான் சிமா பாடனையும் ஆரம்பித்திருந்தேன். அத்துடன் அந்த வகுப்பில் இருந்த அநேகமான மாணவர்கள் என்னுடன் இருந்து சமமாக இருந்து படித்தவர்கள். அப்போ
என் மனதுக்குள் ஒரு எண்ணம், என்னுடன் படித்தவர்களுக்கு நான் எங்கனம் ஆசானாக இருக்க போகின்றேன், அவர்கள் என்னை மதிப்பார்களா? ஏனென்றால் வாடா போடா என்று முறையற்ற விதத்தில் கதைக்காவிட்டாலும் அந்யோன்யமாக பழகியவர்கள். அப்போ அவர்கள் என்னை சேர் என்று கூப்பிடுவார்களா, என்ன நடக்க போகிறது, சில பேர் அண்ணாண்டு கூப்பிடுவார், அப்படி பல தரப்பட்ட எண்ணங்கள். ஆனால் ஒரு பக்கத்தில் எனக்கு ஏற்கனவே ஆசானின் உதவியால் சில அனுபவங்கள் இருந்தது. சில வேளைகளில் எனது குரு வகுப்பிற்கு வருவது தடைப்படுது அல்லது தாமதப்படுவதாக இருந்தால் அந்த நேரங்களில் நான் அந்த வகுப்பை எடுத்திருக்கிறேன். அந்த அனுபவம் இருந்ததால் அந்த அனுபவத்தையும் ஏற்றுக்கொண்டு நான் சரி இந்த பணியை தொடங்குகிறேன் என்று ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பித்தது தான் உண்மையாக ஆசிரியர் பணி. அதாவது உண்மையில் பெருமையுடன் கூறுவேன், அதுதான் இது முதல் பணியும் முதல் முறையாக நான் சம்பளத்தை பெற்றுக்கொண்டதும் அந்த துறையில் தான். என்னதான் தொழிலில் சம்பளங்களை பெற்றாலும் அந்த முதலாவது தொழிலில் பெற்ற சம்பவம் வந்து உண்மையாகவே வாழ்க்கையில் மறக்க முடியாததாகத்தான் இருக்கின்றது. இவ்வாறு நீங்கள் கற்பித்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதேனும் இருக்கின்றதா? மறக்க முடியாத சம்பவங்கள் எனும் போது உண்மையில் ஒரு கலையை கற்பதும் கற்பிப்பதும் கடினமான விடயங்கள். கலையை கற்பது என்பது கற்ற பின்னர் அதில் மிகுந்த பயிற்சி செய்து தனது தரத்தை நிரூபித்து கொண்டிருந்து அடுத்தடுத்து வரும் கலை நிகழ்ச்சிகள் பங்கு பெற்றுவது எல்லாமே ஒரு கடினமான விடயம்தான், இலகுவான காரியம் இல்லை. ஆனால் அதைவிட ஒரு படி கடினம் கூடியது இந்த ஆசிரியர் தொழில். ஆசிரியர் தொழிலில் என்ன பிரச்சனை இருக்க போகிறது என்றால், அநேகமான மாணவர்கள் ஒவ்வொரு பின்புலத்திலிருந்து வரப்போகிறார்கள். சிலர் சாதாரண பாடசாலைகளில் படிப்பார்கள், சிலர் சர்வதேச பாடசாலைகளில் படிப்பார்கள். அந்த பாடசாலைகளுக்குள்ளேயே வகுப்புக்குள் சண்டைகள் நடக்கும். அதைவிட விந்தையான விடயங்கள், அவர்கள் சில வேளைகளில் தமிழ் தெரியாதவர்கள் கூட வந்து இணைந்துள்ளார்கள். அதாவது அவர்கள் படித்தது முற்றுமுழுதாக ஆங்கிலத்தில். அப்பொழுது மிருதங்கத்தில் உள்ள பாடங்கள் தா தீ தொம்னம் என்றால் எனக்கு ஒரு சிக்கல் வரும். அதில் டிஹெச்ஏ தா டிஹெச்சி தி என்று அதுக்கும் நான் செய்வது, அந்த மாணவன் உண்மையாக ஆர்வமாக இருக்கிறான் என்றால் அந்த ஆர்வத்தை நான் வீணடிக்கக்கூடாது என்பதற்காக அதை செய்வேன். ஆனால் அவர்களை முயற்சி பண்ண சொல்லுவேன் தமிழில் பாண்டித்தியம் பெறுவதற்கு. ஏனென்றால் அறிமுறை பரீட்சைகள் உண்டு. அறிமுறை பரீட்சைகள் நீங்கள் ஆங்கிலத்தில் போய் எழுத முடியாது. பரீட்சைகள் எல்லாமே தமிழில் தான் இருக்கும். நீங்கள் செயல்முறை பரீட்சை நீங்கள் சென்று வாசித்து விட்டு வரலாம், மொழி அனுபவம் தேவையில்லை, அங்கே உள்ளவர்களும் ஆங்கிலத்தில் கதைத்து அது முடிந்துவிடும். ஆனால் அறிமுறை பரீட்சை என்பது நீங்கள் எழுத வேண்டும். அப்போ அதுக்காக நான் அவர்களை முயற்சி செய்ய சொல்வது உண்டு. இதைவிட சில பிரச்சனைகள் உருவாக தொடங்கியது. அதாவது 2012-13 காலப்பகுதியிலே இந்த பெற்றோர்கள் உண்மையாக தனது பிள்ளைகள் கலையில் பாண்டித்தியம் பெற வேண்டும் என்பதை விட போட்டி மனப்பாங்கில் தான் கொண்டு வந்து சேர்க்கிறது அதிகமாக காணப்பட்டது. அதாவது முன்வீட்டு பையன் மிருதங்கம் படிக்கிறான், எந்த பையனும் படிக்கணும். அடுத்ததாக முன்வீட்டு அந்த பிள்ளை வீணை தொடங்கிட்டது, எந்த பிள்ளை தொடங்காட்டி பிரச்சனை. அங்காளி பிள்ளை வயலின் படிக்குது, நானும் படிக்கணும். அந்த அக்கா அரங்கேற்றம் செய்துட்ட டான்ஸில் நானும் செய்யணும். இப்படித்தான் தொடங்குறது. அப்போ இப்படி தொடங்குற காலகட்டத்தில் அவைகள் என்னிடம் எதிர்பார்த்த முக்கிய விஷயம், தொடங்கி 3-4 மாதத்திலேயே ஏதும் ஒரு ப்ரோக்ராம் வாசிக்கக்கூடாது. அப்போ அந்த சிக்கலான நிலைமையில் நீங்கள் சொன்னால் நம்புவீர்களோ தெரியாது, கிட்டத்தட்ட தரம் 3, அதாவது நான் ஒரு 5 வருடங்கள் மிருதங்கம் படித்த பின்னர் தான் எனது முதலாவது மேடையை நான் கண்டேன். அதாவது கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு பிறகு தரம் 3 பரீட்சையில் அதுக்கும் சித்தியடைந்த பின்னர் தான் எனக்கான அனுமதி ஆசிரியரால் வழங்கப்பட்டது. அந்த அளவு தரத்தை நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டிருந்தோம், அதை தக்க வைத்துக் கொண்டிருந்தோம். அந்த தரம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தால் அந்த நேரத்தில் தான் நான் ஆசானிடம் கேட்டேன், நான் என்ன செய்யலாம் என்று. அப்போ அவர் தான் ஒரு அறிவுரை கூறினார். ஓகே, இதுதான் எங்கள் சமூகம் மாற்ற முடுகின்றது, அத்தகைய மாற்றங்களை நாங்கள் ஜீரணித்துத்தான் ஆக வேண்டும். எனவே நாங்கள் என்ன செய்தோம், சிறிய பாடங்களை, மோராக்கள் போன்ற சிறிய பாடங்களை எடுத்து 6 மாதமோ 1 மாதமோ 3 மாதமோ சேர்ந்தவர்களுக்கு மேடை அனுபவத்தையும் கொடுத்தோம். அப்பொழுது அந்த பிரச்சனை நிறைவடைந்து விட்டது. ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனை, ஏனென்றால் ஒரு வகுப்பு நாங்கள் அநேகமாக 2 மணித்தியாலங்களோ 3 மணித்தியாலங்களோ தான் எடுப்பது வழக்கம். ஆனால் இந்த 3 மணித்தியாலங்களுக்குள் எங்களுக்குள் இருக்கும், எங்களோட வகுப்பில் இருக்கும் மிருதங்கங்கள் 2-3 தான் இருக்கும்.
அடுத்தது அந்த காலத்தில் அநேகமான மாணவர்களுக்கு மிருதங்கம் என்பது கொஞ்சம் கடினமான விஷயமாக இருக்கும். ஏனென்றால் பொருளாதார நிலைமைகளை பொறுத்து. எனது முதல் மிருதங்கமும் சொந்தமாக நான் வாங்கியது நான் தரம் 4 படிக்கும்போது. அதுவரையும் ஒரு வருடம் இரவல் பெற்றுத்தான் பயிற்சி செய்தேன். அவ்வாறு தான் போனது. தரம் 2க்கு வந்த அப்புறம் தான் என் கையில் மிருதங்கமே இருந்தது. அதுவரை மேசை கதிரைகளை தட்டி அப்படித்தான் நான் பயின்றேன். ஆனால் இப்பொழுது என்ன, மாணவர்கள் வரும்போதே மிருதங்கத்துடன் தான் வருவார். மிருதங்கம் என்ன விலை, வேண்டி போட்டு வார். இதுதான் இப்போதைய முறைமை. அப்போ இப்படி நடந்து கொண்டிருக்கல அந்த 3 மிருதங்கத்துக்குள்ளேயும் எல்லாருமே முழு நேரமும் வாசிக்க இயலாது. இப்போ 1 மணித்தியாலம் வகுப்படுத்தால் முழு நேரமும் அவன் மிருதங்கம் வாசிக்க இயலாது. அப்போ என்ன பிரச்சனை வருது, அம்மாமார் பாக்கினம் 5 நிமிஷம் தானே மிருதங்கம் வாசிக்கிறது, இது காணுமா இது காணாதா என்ற ஒரு பிரச்சனை. அப்போ அவைக்குரிய விளக்கங்களும் குறைவு. உண்மையாக மிருதங்கம் படிக்கிறதுன்றது மிருதங்க பயிற்சி செய்கிறது உண்டு. அடுத்தது தாள பயிற்சி என்றது 2வது விஷயம். 3வது மிக முக்கியமான விஷயம், அதுதான் இப்போ எங்களில் கனபேரில் இல்லாத விஷயம், கேள்வி ஞானம். கேள்வி ஞானம் என்றது நீங்கள் கச்சேரிகளுக்கு போகணும் உண்டு. 2வது உங்களுக்கு வயதில் கூடியதோ உங்களோட தரத்தை விட கூடினதோ குறைஞ்சாக்களோ வாசிக்கிறத நீங்கள் பார்க்கணும். என்ன மாதிரி வாசிக்கிற நாதம் எப்படி வருது, ஆசிரியர் இன்னும் ஒரு ஆளுக்கு படிப்பு கேட்கல என்ன மாதிரி படிப்பிக்கிறார், என்ன பாடங்கள் போகுது, என்ன மாதிரி எனக்கு இது விருப்பமாக இருக்கா, அப்படியான கேள்வி ஞானத்தை நீங்கள் வளர்த்துக்கொள்ளணும். அப்போ இதெல்லாம் சேர்த்து தான் அந்த 1 மணித்தியாலம் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ இன்னும் வேலையும் நான் அதில் செய்து கொண்டேன். எனக்கு ஆசான் செய்த மாதிரி நான் ஒரு சின்ன விஷயம் செய்தேன். தரம் 4, 5 படிக்கும் மாணவர்களை தரம் 1 படிக்கும் மாணவர்களுக்கு வகுப்பெடுக்க வைத்தேன். அப்போ அதிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் அவர்களுக்கு எனக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இந்த வகையில் தான் அது சென்றது. கடினமான காரியம். கோவிட் காலங்களில் என்னால் தொடர்ச்சியாக வகுப்புகள் எடுக்க முடியாது போக, அதுக்கு பிறகு இப்பொழுது ஒரு குறைந்தது 1-2 மாணவர்களுக்குத்தான் நான் இப்பொழுது வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு மேல் என்னால் தொழில்துறையிலும் செல்ல வேண்டிய நிர்பந்தத்தினால் அதில் முழுமையாக ஈடுபட முடியாமல் போய். சரி, நீங்கள் மிருதங்கம் வாசிக்கும் ஒரு காணொளி பதிவுக்கு அனுப்படுகின்றது, அதை பார்த்து விட்டு வரலாம். அருமையான காணொளியை பற்றியும் காணொளியில் வந்திருந்தவர்கள் பற்றியும் எங்களுக்கு ஒரு விளக்கத்தை தர முடியுமா? இது உண்மையில் 2011ஆம் ஆண்டு எனது அவைக்காட்டு நிகழ்வு, அதாவது கலாவித்தகர் பரீட்சைக்காக நாங்கள் ஒரு 45 நிமிடம் ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்து அதில் 5-6 உருப்படிகளை வைத்து தனியாவத்தனம் எல்லாம் நிரவல் எல்லாம் வைத்து அப்படியான ஒரு ப்ரோக்ராமை நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்து அங்கே யாழ்ப்பாணத்தில் சென்று அங்கே அதுக்குரிய ஆசிரியர்கள் புள்ளி போடுவதற்காக காத்திருப்பார்கள். அவர்களுக்கு முன்னால் நாங்கள் வாசித்து காட்ட வேண்டும். இது உண்மையில் பாட்டினை பாடினவர் எங்களது பாடசாலையைச் சேர்ந்த ஆசிரியர் இசைக்கலாவித்தர் திரு டி கருணாகரன் அவர்கள். மற்றும் வயலின் வாசித்தவர் ஜெயக்குமார் என்பவர், அவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்.
அடுத்த 2 பேரும் என்னுடன் கூட படித்த மாணவர்கள் தான். ஒருவர் எனது வயதினை ஒத்தவர் ஜதுகேசன் என்பவர், அவர் கடம் வாசித்திருந்தார். முகர்சிங் வாசித்திருந்தவர் பிரபா என்று என்னிடம் வயதில் மூத்தவர், அவரும் எனது ஆசானின். நாங்கள் 3 பேருமே குரு வைபன்லான் அவர்களின் மாணவர்கள். உங்களுக்கு எப்படி இருந்தது தற்பொழுது அந்த காணொளி இவ்வளவு வருடம் கழித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மகிழ்ச்சியானது எப்படியாக இருக்கின்றது? உண்மையில் சந்தோஷமான காலமாகத்தான் அது காணப்பட்டது. ஒரு குறை உண்டு, இப்பொழுது என்னால் அதில் முற்றுமுழுதாக ஈடுபட முடியவில்லை என்பது. ஆனால் பொருளாதார நிலைமைகள், குடும்ப பொறுப்புகள் எல்லாத்தையும் முன்னிறுத்தி அதில் முற்றுமுழுதாக என்னால் ஈடுபட முடியாமல் விட்டாலும் இனிவரும் காலங்களில் நிச்சயமாக அதுக்கு வருவேன் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கூறியிருந்தீர்கள் நீங்கள் இப்பொழுது ஒரு அக்கவுண்டண்ட்டாக தொழில் புரிவதாக. அந்த துறைக்குள் நீங்கள் எவ்வாறு தள்ளப்பட்டீர்கள்? அந்த துறையில் உங்களுடைய அனுபவம் எவ்வாறானதாக இருக்கின்றது? உண்மையில் 2010ஆம் ஆண்டு நான் காப்போத உயர்தர பரீட்சை நிறைவடைந்த பின்னரே, பரீட்சை முடிவுகள் வெளியாவதற்கு முன்னமே நான் சிமா கற்க நிறைய ஆரம்பித்து விட்டேன். ஆரம்ப நாளிலிருந்தே நான் ஒரு சராசரியான மாணவன். ஆக கூடின புள்ளிகளை பெறுவதும் இல்லை, ஆக குறைந்த புள்ளிகளை பெறுவதும் இல்லை, 50-60 என்று அப்படியே போய்கொண்டிருக்கும். அதனால் யாருக்கும் என்னிடம் பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்ததில்லை. அதால் எனக்கு எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு போகக்கூடிய வல்லமை இருந்தது. அப்படித்தான் மிருதங்கத்தையும் கற்றுக்கொண்டிருக்கும் போது, வகுப்புகள் எடுக்கும்போது சிமாவையும் ஆரம்பித்து, அதை 2014ஆம் ஆண்டு அதிலும் ஃபெயிலியர்ஸ் என்பது இருக்கின்றது, இல்லாமல் இல்லை. 2014ஆம் ஆண்டு முற்றுமுழுதாக நிறைவு செய்து அதில் ஒரு தேர்ச்சி பெற்றவுடன் ACCA என்பது இன்னும் ஒரு கணக்கியல் துறைக்கான பரீட்சை, அதுவும் லண்டனை சேர்ந்த பரீட்சை தான். அந்த பரீட்சையில் நாங்கள் முதல் 3 நிலைகள் உண்டு. அந்த நிலைகளில் 2 நிலைகளுக்கான பரீட்சைகளை நாங்கள் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அந்த பரீட்சைகளை எடுக்காமல் 3ஆவதை மட்டும் எடுத்து 2015ஆம் ஆண்டில் அதையும் நிறைவு செய்து கணக்கியல் துறையிலேயே என்னை நான் நிலைநிறுத்தி கொண்டேன். அது எனக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்றபடியா. நீங்கள் இருவேறு துறைகளில் பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வாறாக இருவேறு துறைகளில் பயணிக்கும் பொழுது என்னென்ன சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது? உண்மையில் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, ப்ரையாரிட்டி என்ற ஒரு வார்த்தை. உங்களுக்கு எது முக்கியம் என்பது. அந்த முக்கியம் என்பதை பொறுத்து, அடுத்தது உங்கள் விருப்பம் எவ்வகையாக இருப்பது என்பதை பொறுத்து நீங்கள் 5 அல்ல 10 துறைகளிலும் நீங்கள் செல்லலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அநேகமாக நீங்கள் இலங்கையில் உள்ள கலைஞர்களை எடுத்துக்கொண்டீர்களானால், குறிப்பாக நான் முதல் உதாரணமாக கூறுவது எனது குருவைத்தான். அவர் விஞ்ஞான பட்டதாரி, அத்துடன் மிருதங்க வகுப்பையும் எடுத்து பாடசாலையிலும் படிப்பித்து, அதுவும் உயர்தர மாணவர்களுக்கும் படிப்பித்துக் கொண்டிருக்கிறார், இட்டமும் படிப்பித்துக் கொண்டு இருக்கிறார். அப்போது அத்தகைய உதாரணங்கள் இருக்கும்போது எங்களாலும் முடியும். நிச்சயமாக இனி வரும் மாணவர்களும் இலகுவாக அவர்களுக்கு. ஆனால் ஒன்று குறிப்பிட விரும்புகின்றேன். நீங்கள் மிருதங்கம் பயிற்சி செய்கிறீர்கள் என்றால் அதில் மட்டும் உங்களோட கவனத்தை செலுத்துங்கள். அந்த நேரத்தில் சிமா என்ன செய்கிறது அந்த வகையான எண்ணங்களை தவிர்த்து அதை மட்டும் நீங்கள் முழுமூச்சாக ஈடுபட்டீர்களாக இருந்தால், எனது மாணவர்களுமே இருக்கிறார்கள். சிலர் இப்பொழுது மொரட்டோய் பல்கலைக்கழக தேர்வாகி இருக்கிறார்கள். ஒருவர் தேர்வாகி இருக்கிறார். அவர் மிகச்சிறந்த மிருதங்க வாசிப்பு. அப்போ அந்த ஃபோக்கஸும் ப்ரையாரிட்டியும் தான் முக்கியம். சரி, அப்போ இவ்வாறு நீங்கள் இந்த கணக்கியல் துறையில் தற்போது உங்களுடைய பயணம் எவ்வாறானதாக இருக்கின்றது? தற்போது உண்மையில் நான் ஒரு தனியார் கம்பெனியில் அநேகமாக அந்த கம்பெனியை நிர்வகிக்கும் பொறுப்பில் நான் இருக்கின்றேன். அது உண்மையாக மன அழுத்தம், உதாரணமாக சொல்வார் ஸ்ட்ரெஸ், அதுகள் எல்லாமே கூடிய வேலை பளுமிக்க ஒரு துறை தான். அதில் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன செய்வது என்ற எண்ணம் பெறலாம். அந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த மிருதங்கம் என்னை கைவிடாது என்று நான் நம்புகிறேன். சரி, இந்த காலத்து மாணவர்களுக்கு, அதாவது இவ்வாறாக மிருதங்கம் பயிலும் மாணவர்கள், கணக்கியல் தொடர்பாக பயிலும் மாணவர்கள், இவ்வாறான மாணவர்களுக்கு நீங்கள் ஏதாவது அறிவுரை கூற விரும்புகிறீர்களா? எந்த ஒரு மாணவனுக்கும் நீங்கள் அநேகமாக மாணவர்கள் இந்த இசைத்துறையை தேர்வு செய்வது வழமை. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த காபோத சாதாரணதரம் உயர்தரம் எனும் வரும்போது இந்த இசைக்கலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார்கள். அப்படி இல்லாமல் உங்களால் முடிந்த வரையில் அந்த இசைக்கலையை பயின்று கொண்டு வாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் எப்போது ஒரு தருணத்தில் உங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கும்போது உங்கள் மனதை சாந்தப்படுத்துவதற்காகவோ ஏதோ ஒன்றுக்காக உதவும். அத்துடன் இன்னும் ஒரு விஷயம்,
அரங்கேற்றத்துடனும் உங்களது கலைப்பயணம் நிறைவடைவதில்லை. அதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. சில பேர் அந்த அரங்கேற்ற நோக்கத்தை மையமாக வைத்துக் கொண்டுதான் கலைக்குள்ளே வருகிறார்கள். அப்படி இல்லாமல் தொடர்ந்து பயணியுங்கள். இன்னும் பல பேர் இந்த இதில் வர வேண்டும். இப்பொழுது நான் ஒரு எண்ணிக்கை அதிகரிப்பை காண்கிறேன் எங்கட காலத்தை பார்க்கிலும். அது இன்னும் தொடர்ந்து அவர்கள் இன்னும் பல்வேறு துறைகளில் பிரயாசித்து வர வேண்டும் என்றுதான் என்ற வாழ்த்துக்கள். ஏராளமான தகவல்கள், பயனுள்ள தகவல்களை எங்களோடு பகிர்ந்திருந்தீர்கள். அந்த வகையில் இன்று எங்களோடு இணைந்திருந்த மிருதங்க கலாவித்தகர் பஞ்சலிங்கம் அரிராம் அவர்களுக்கு இவ்வேளையில் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நானும் நன்றிகளை தெரிவித்துக். அந்த வகையில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறும் நேரத்தையும் எட்டிவிட்டோம். அந்த வகையில் இன்றைய தயாரிப்பாளர் கேசவன் அவர்களுக்கும் உதவி ஜிஹாட் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மனோஷியா திருமேனி. நன்றி, வணக்கம்.